பெட்ரோலோட விலை கூடி இருக்குன்னு சொன்னேன். வியாபாரம் குறைஞ்சிட்டுன்னு சொன்னார் பெட்ரோல் செட்டில். அப்போ என்ன காரணம்? விலை கூடுனா வியாபாரம் கூடி பணம் வர கூடுமா குறையுமா? கூடுமே. விலை கூடுறதால பெட்ரோல் விற்றா அல்லது டீசல் விற்றா கூடணும். ஆனால் பாவனையாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு செல்கிறது. அதே போல அரிசி, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை பிரச்சனை இருக்கிறது. இது சம்பந்தமாக 2 தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திலே சொல்ல வேண்டியவர்களிடத்திலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு சிலருக்கு ஏன் இவர் அரசாங்கத்தை தாக்கி பேசுறது போதாது, ஏன் இன்னும் தாக்கி பேசுறது இல்லை என்ற ஒரு கேள்வியும் ஒரு சிலர் மத்தியிலே ஒரு சிலர் கண்டால் கேட்கிறார்கள். சில ஊடகவியலாளர்களும் கேட்பார்கள். ஒரு அரசாங்கத்தை 5 வருடத்துக்காக மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய இங்கு பேசிய கலீல் முஸ்தபா உட்பட எங்களுடைய எல்லா பேச்சாளர்களுடைய பேச்சிலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், யாரென்று தெரியாதவர்களை வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு நாடு முழுக்க அனுப்பியிருக்கிறார். எத்தனையோ பெரிய பெரிய பழம்பெரும் அரசியல்வாதிகள் அவர்கள் கூட இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்திருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் அந்த மக்கள் வாக்களித்தார்கள். அந்த எதிர்பார்ப்போடு வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அதனால் நாங்கள் ஒரு சிறுபான்மை கட்சி. நாங்கள் அடுத்த தேர்தலிலே ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமராகவோ வருவதற்காக அல்லது போட்டி போடுவதற்கான ஒரு கட்சியும் அல்ல, தலைமையும் அல்ல. நாம் யாரோ ஆட்சி அமைக்கின்ற பொழுது சில வேளைகளிலே அவர்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருந்து கடந்த காலங்களிலே செயல்பட்டிருக்கிறோம். அதே போல பெருந்தலைவர் அஷ்ரஃபாக இருக்கலாம், அதே போல வேறு சிறிய கட்சிகளாக இருக்கலாம், அவ்வாறான சப்போர்ட்டுகளை கொடுத்திருக்கிறார். அவ்வாறான நிலையில் நாம் எமது சமூகத்துடைய இருப்பு, பாதுகாப்பு, எங்களுடைய பொருளாதாரம், எமது கல்வி, எமது சுகாதாரம், எமது அத்தியாவசிய விஷயங்கள், அது சம்பந்தமான விடயங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே தான் கண்ணும் கருத்துமாக கடந்த காலங்களிலே நாங்கள் அரசியலை செய்திருக்கிறோம். அந்த அரசாங்கங்களோடு பங்காளர்களாக எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்த விஷயத்திலே அதிகமான கால நேரங்களை நாங்கள் செலவழித்திருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான அகதிகளாக வந்த மக்களுடைய வீடுகள் மீண்டும் கட்டி கொடுக்கின்ற பணியை செய்திருக்கிறோம். அதே போல 70-80 பள்ளிவாசல்களை புலிகள் உடைத்தார்கள், மீண்டும் அதைவிட அழகான பள்ளிகளாக கட்டி கொடுக்கின்ற பணிகளை செய்திருக்கிறோம். வீடுகள் இருந்த இடம் காடுகளாக இருந்தது, அதை மீள புனரமைத்து எங்களுக்கு எதிராக எவ்வளவு குற்றச்சாட்டுகள், வழக்குகள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த கடமையை அந்த அரசாங்கங்கள், அது யாராக இருந்தாலும் அவர்களோடு பேசி அல்லது அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறோமே ஒழிய அவர்களை ஜனாதிபதியாக்கி அவர்கள் அனுபவிப்பதற்காக, அவர்கள் சந்தோஷப்படுவதற்காக அல்லது அவர்கள் சார்ந்தவர்களுக்கு அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய சமூகத்தை கொண்டு போய் நாங்கள் மொத்தமாக வித்த வரலாறுகள் கிடையாது. எவ்வளவு காலம் அமைச்சர்களாக, ஒரு 10 வருடங்கள் நாங்கள் அமைச்சர்களாக இருந்த காலங்களிலே அது எந்த அளவுக்கு சமூகத்துக்கு, மக்களுக்கு, ஊருக்கு, பிரதேசத்துக்கு அல்லது நாம் சார்ந்த பிரதேச மக்களுக்கு, குறிப்பாக தாயிர் சேமனாக எங்களுடைய எம்பி அன்று சேமனாக இருக்கின்ற பொழுது அந்த பாடசாலையிலே, பெரிய பாடசாலையிலே அந்த பெரிய முகப்புக்காக பல லட்சங்களை கொடுத்தோம். அதே போல இந்த பிரதேச எல்லைக்குள்ள எத்தனையோ பணிகளை நாங்கள் செய்து கொடுத்தோம். அதே போல எங்கெங்கெல்லாம் என்ன செய்ய முடியும் எங்களுடைய புத்தளம் தாயிர் எம்பிக்கு தெரியும், அங்கே எவ்வளவு நல்ல பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று. இதை, இந்த அரசியல் அதிகாரத்தை, இந்த அமானிதத்தை ஒரு சமூக பணியாக, இறைவனிடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக, இது ஒரு கடமையாக, இது இறைவனுடையக்காக செய்கின்ற ஒரு நல்ல அமலாக, நல்ல பணியாகத்தான் நமது கட்சி கடந்த காலங்களிலே செய்து வந்திருக்கிறது. பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டு ஒரு அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சதி செய்கின்றவர்களாகவோ அல்லது இன்னொருவரை ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முழு சமூகத்தையும் பலி கொடுக்கின்றவர்களாகவோ நாங்கள் செயல்பட வேண்டிய தேவைப்பாடு இல்லை என்பதுதான் என்னுடைய கணக்கு. ஒரு கட்டம் வருகின்ற பொழுது, ஒரு காலம் வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு ஜனாதிபதியோடு இவர்கள் எங்களுக்கு செய்வதை விட, எமது சமூகத்துக்கு செய்வதை விட அல்லது எமது பிரதேசத்துக்கு செய்வதை விட அல்லது நாங்கள் எதிர்பார்த்ததை விட இவர்களை விட அதிகமாக மற்றவர்கள் தரக்கூடியவர்களாக, செய்யக்கூடியவர்களாக, அந்த மக்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றவர்களோடு ஒப்பந்தங்களை செய்து அவர்களை மீண்டும் ஜனாதிபதியாக அல்லது பாராளுமன்றத்திலே பிரதமராக அல்லது ஆட்சி அதிகாரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு பக்கபலமாக வருவது ஒரு கட்சியுடைய கடமையாக இருக்கின்றது. எனவேதான் இன்று ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், பாஸ்க் இரிதா சம்பவம். அந்த குற்றம் இழைத்தவர்கள் எமது சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் குண்டுகளை வைத்தார்கள். இவ்வளவு பெரிய குண்டுகளை விடுதலை புலிகளுடைய காலத்தில் கூட 30 வருடங்களாக
பயங்கரவாதம் இருந்த பொழுது, எமது சகோதரர் காத்தாங்குடியிலே பள்ளிக்குள்ளே சுட்டுக் கொண்டப்பட்ட பொழுது, 1,00,000 மக்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்ட பொழுது, 600 போலீசார் நிற்க வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பொழுது, அதே போல எத்தனையோ அநியாயங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே நடந்த பொழுது, இவ்வாறு குண்டுகளை கட்டிக்கொண்டு பாயாத எமது சமூக இளைஞர்கள் எங்கேயோ ஒரு நாட்டிலே நடந்த ஒரு குண்டுவெடிப்புக்காக, எங்க ஒரு பள்ளிவாசலில் நடந்த குண்டுவெடிப்புக்காக அதற்காக பழி தீர்க்கிறோம் என்று இந்த நாட்டிலே அவர்கள் குண்டுகளை வைத்துக் கொண்டு இவ்வாறான பெரிய அழிவை இந்த நாட்டிலே ஏற்படுத்துவார்களாக இருந்தால், அதுவும் சாதாரணமானவர்கள், நமது கிராம சூழலிலே படித்தவர்கள் அல்ல, கொழும்பிலே பெரிய பெரிய பாடசாலைகளிலே, இன்டர்நேஷனல் ஸ்கூல்களிலே, வெளிநாட்டிலே சென்று டிகிரிகளை முடித்தவர்கள், ஆஸ்திரேலியாவிலே, லண்டனிலே போய் படித்தவர்கள், தொழில் செய்தவர்கள், இந்த நாட்டிலே பிரபலமான வியாபாரிகள், இந்த நாட்டிலே சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதாவது நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது, அதற்கு முன்னர் GLPS அமைச்சராக இருக்கின்ற பொழுது, இன்னொரு என்ன பலர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது, கைத்தொழில் அமைச்சினால் அவார்ட்ஸ் வழங்குகின்ற பொழுது முதன்மை அவார்ட்ஸை பெற்றவர்கள். இவ்வாறானவர்கள் இந்த குண்டுகளை கொண்டு போய் கட்டிக்கொண்டு இறந்தார்கள் என்பது இன்று வரை எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக, ஒரு சந்தேகமாக, இதற்கு பின்னால் என்ன இருந்தது, யார் இருந்தது, எவர்கள் இருந்தார்கள், ஏன் இதை செய்தார்கள், இதனுடைய பாதிப்பை அவர்கள் உணரவில்லையா? எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய மக்களுடைய சமூகம் இன்று நாங்கள், அதாவது வன்னியிலோ மட்டக்களப்பிலோ அம்பாறையில் மாத்திரம் எனது சமூகம் இல்லை, பறந்து சிதறி வாழ்ந்தார்கள். அந்த சுதந்திரத்துக்கு பிறகு நாடு 2ஆக பிரியப்பட வேண்டும் என்று ஒரு போராட்ட உணர்வு ஏற்படுத்தப்பட்ட பொழுது சேர் ராசிக் ஃபரீத் போன்ற அன்றிருந்த தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இல்லை, நாம் தமிழர்களோடும் சேர்ந்து வாழ விரும்புகிறோம், சிங்களவர்களோடும் சேர்ந்து வாழ விரும்புகிறோம், எந்த பிரிவினைக்கும் நாங்கள் சப்போர்ட் அல்ல. ஏன் 3/2 பகுதி மக்கள் வடகிழக்குக்கு வெளியே வாழுகிறார்கள், 1/3 பகுதி மக்கள் தான் வடகிழக்கே வாழுகிறார்கள் என்று அன்றிருந்த மூத்த தலைவர்கள் முடிவெடுத்தார்கள். அதனுடைய அவர்களுடைய முடிவுகள் தான் எம்மை ஓரளவு எமது பொருளாதாரம், எமது இருப்பு, எமது கல்வி, எமது பாதுகாப்பு, எமது இருப்பிடங்கள் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கான ஒரு அடிப்படையாக அமைந்தது. இல்லை என்றால் வடக்கிலே தமிழ் மக்கள் எங்களை சந்தேகத்தோடு பார்த்திருப்பார்கள், கிழக்கு, அதாவது வடக்கு கிழக்கிலே, அதே போல வடகிழக்குக்கு வெளியே சிங்கள மக்கள் சந்தேகத்தோடு பார்த்தால் எம்மால் வாழ்ந்திருக்க முடியுமா, எம்மால் முகம் கொடுத்திருக்க முடியுமா? அவ்வாறான ஒரு காலகட்டத்திலே ஒரு நடுநிலை சமூகமாக 1000 வருடங்கள் பழைய சமூகம் எந்த ஒரு கட்டத்திலும், அது மன்னர் ஆட்சியாக இருந்தால் என்ன, அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளுடைய காலங்களாக இருக்கலாம், அல்லது அதன் பின்னர் உள்ள காலமாக இருக்கலாம், எந்த காலகட்டத்திலும் பயங்கரவாதத்தை கையிலே எடுக்காத ஒரு சமூகம் குண்டுகளை கட்டிக்கொண்டு, அதுவும் சர்ச்சுக்குள்ளே, அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே, ஏற்கனவே நான் சொன்ன அவ்வளவு தரமானவர்கள் அல்லது அவ்வளவு படித்தவர்கள் அல்லது இந்த மார்க்கத்தை சற்று கொஞ்சம் அறகுறையாக விளங்கியவர்கள் ஒரு சிலருக்கு தலைமை தாங்கினாலும் அதன் பின்னால் சென்றவர்களை பார்க்கின்ற பொழுது பெரிய ஆச்சரியமான வினாக்கள் எங்களுக்கு முன்னால் இருந்தது. அதனால் அந்த துன்பத்தின், அந்த குண்டுவெடிப்புடைய விளைவு, பாதிப்பு எம்மை நிறைய பாதிக்க ஏற்படும். வீடுகளுக்குள்ளே கத்திகளை வைக்க முடியாத நிலை, வீடுகளுக்குள்ளே நாய்களை கொண்டு வந்து சோதித்தார்கள், பள்ளிவாசலுக்குள்ளே நாய்களை கொண்டு வந்தார்கள். பள்ளிவாசல் உலமாக்கள் மாத்திரமல்ல, இளைஞர்களை, மாணவர்களை, பல்கலைக்கழக மாணவர்களை, வியாபாரிகளை, எத்தனை பேர் பெரிய துன்பகரமான வாழ்வை அனுபவிக்க வேண்டிய துர்ப்பாக்கி நிலைக்கு இந்த சமூகம் ஆளானது. அதே போலதான் கத்தோலிக்க உயிர்கள், கத்தோலிக்க சமூகத்துடைய உயிர்கள் அநியாயமாக ஒரு சர்ச்சுக்கு, ஒரு மதக்கடமைக்கு சென்றவர்கள், ஒரு பெரிய ஏதாவது வேறு தேவைக்கு சென்றவர்கள் அல்ல, மதக்கடமைக்கு சென்றவர்கள். நாங்கள் மதக்கடமைக்காக தாஜ்யத்திலே தொழுவதற்காக அல்லது சுபவுக்கு தொழுவதற்காக, லுகருக்கு தொழுவதற்காக செல்லுகின்ற பொழுது எமக்கு ஒரு அநியாயம் நடந்தால் இவ்வளவு நாம், நமது பிள்ளைகள், நமது குடும்பம், நமது உறவு பரம்பரையாக கவலைப்படுவார். அதே போலதான் அந்த கத்தோலிக்க சமூகமும் இதன் பெரிய பாதிப்பை அடைந்தும் வைரம் வைக்காமல் சமூகத்தின் மீது இதன் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருந்து இயக்கி இருக்கிறார்கள். 1000 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்த ஒரு சமூகம், இவ்வாறு இதுவரையும் செய்யாத சமூகம், அவ்வாறு ஜெயிப்புடைய பயங்கரவாத காலமாக இருக்கலாம் அல்லது புலிகளுடைய காலமாக இருக்கலாம், இவ்வாறான இக்கட்டான நிலையில் கூட பயங்கரவாதத்தை கையில் எடுக்காத சமூகம் இதை செய்திருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று கார்டினல் அவர்கள் அறிவிக்க, அந்த கத்தோலிக்க சமூகம் அதை ஏற்று இந்த சமூகத்தின் மீது எந்த ஒரு அம்பையும் எய்யாமல் பொறுமை காத்ததை நாங்கள், எங்களுடைய முஸ்லிம் சமூகம் அந்த கத்தோலிக்க சமூகத்தின் மீது நன்றி பாராட்ட வேண்டிய சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த அரசாங்கம் அந்த விஷயத்திலே ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது.
அந்த கட்டத்தின் அதாவது இந்த நாட்டுடைய ஜனாதிபதி இனவாதத்தின் உச்சத்தை, அதாவது பன்சலைகளின் ஊடாக வாக்குகளை சேகரித்து மீண்டும் ஜனாதிபதியாக வந்தவர். அவருக்கு பக்கபலமாக இருந்த எல்லா இனவாத சக்திகளும் ஒன்று சேர்ந்து வந்தவர். இந்த நாட்டிலே 5 வருடங்கள் மக்கள் ஆணை கொடுத்தும் 2 வருடங்களுக்கு மேலாக இருக்க முடியாமல் ஓடிய அவரும் ஏதோ இதிலே சம்பந்தம் என்பதற்காகத்தான் அவரின் மீது வெளிநாட்டு பயணத்தடை விதித்திருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த இனவாத சக்திகள் எல்லாம் மீண்டும் அதாவது பாதைக்கு வந்து ஆர்ப்பாட்டம், சத்தியாகிரகம் என்றெல்லாம் சொல்லி இப்பொழுது அது நாடு முழுக்க பன்சலையில் ஊடாக அங்கு இங்கு எல்லாம் இனவாத பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற இக்காலகட்டத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எமது சிறுபான்மை தலைமைகள் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இந்த மாதிரியான வேளையிலே அரசாங்கத்தின் மீது நமக்கு தவறான எண்ணங்கள் இருக்கலாம், அல்லது இந்த அரசாங்கத்துடைய விலை ஏற்றம் நமக்கு பெரிய பாதிப்பாக இருக்கலாம். எல்லாவற்றையும் விட இந்த விஷயத்திலே அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நாங்கள் அல்லது இவ்வாறான விஷயங்களிலே அவர்களுக்கு ஒரு ஆதரவாக அல்லது நாங்கள் நடுநிலை பேணுகின்றவர்களாக அல்லது இந்த விசாரணையை குழப்பதற்கு சதி செய்கின்ற இனவாத சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அந்த சக்தி இந்த சிறுபான்மை தலைமையிற்கு நிச்சயமாக இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, நான் நிறைய பேச விரும்பவில்லை. இன்று நமது கட்சியிலே இணைந்து அல்லது செயலாற்ற வந்திருக்கின்ற உங்களுக்கு ஒன்றே நான் சொல்ல விரும்புகின்றேன். இது ஒரு சமூக பணியாக நினைத்து முன்வாருங்கள். இந்த பயணம் அதாவது ஒரு சமூகவாதியாக, உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத் அல்லது ஜமாத் இஸ்லாம் இவ்வாறு பல மார்க்க அமைப்புகள் இருக்கிறார். அதே போல பல YMMA போன்ற பல சமூக அமைப்புகள் இருக்கிறார்கள். அதே போலதான் மார்க்க விஷயம், சமூக விஷயம், அதே போல கல்வி சார்ந்த விஷயம், இளைஞர்களுடைய விளையாட்டு சார்ந்த விஷயம், எமது சமூகத்துடைய பொருளாதார வியாபாரம் சார்ந்த விஷயம், அதே போல சமூகத்துக்கு, ஊருக்கு, அந்த பிரதேசத்துக்கு ஆற்ற வேண்டிய மக்கள் பணி, எல்லாவற்றையும் சேர்த்ததாக ஒட்டுமொத்த அந்த பணியை செய்வதற்காகத்தான் நாங்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்களாக அல்லது அரசியல் செய்கின்றவர்களாக அல்லது இந்த கட்சியிலே இணைகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு சிலரை போல ஏதோ ஒரு பதவியை பெறுவதற்காக அல்லது ஏதோ ஒரு அந்தஸ்தை பெறுவதற்காக அல்லது ஒரு ஏதாவது இதனால் அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு சுயநல போக்கிலே யாராவது இந்த கட்சிக்குள்ளே வருவார்களாக இருந்தால் கொஞ்ச காலத்தில் இந்த கட்சியை விட்டு போக வேண்டிய நிலைதான் வரும். யாரிடத்திலே சமூக உணர்வு இருக்கிறதோ அந்த மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு அல்லது அந்த பிரதேச மக்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு அல்லது நான் ஏற்கனவே சொன்ன அவ்வாறான விஷயங்களிலே நான் என்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும், நான் ஒரு சமூகவாதியாக இருக்க வேண்டும், நான் உதவி செய்ய வேண்டும், இந்த மக்களின் மீது நமக்கு உண்மையான இரக்கம் இருக்க வேண்டும், அந்த மக்கள் அதாவது இந்த பிரதேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய சேர்மன் இடத்திலே போய் அங்கு அந்த பிரதேசத்திலே வட்டாரத்திலே செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டும், எம்பி இடத்திலே போய் சொல்ல வேண்டும், அல்லது எம்பியின் ஊடாக பாராளுமன்றத்திலே பேச வைக்க வேண்டும், அல்லது ஆட்சியாளருக்கு சொல்ல வேண்டும். இவ்வாறு நல்ல உணர்வோடு வருகின்ற பொழுது எங்களுடைய இந்த அந்த பணிக்கான நன்மைகள் நிச்சயமாக, சமூக பணிக்கான நன்மைகள் இந்த அமைப்பாளர்களுக்கோ அல்லது வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான நல்ல பணிகளை செய்கின்ற பொழுது, நாம் அதற்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்கின்ற பொழுது, அந்த பணிகளை தலைவர் செய்தாலும் சரி, எம்பி செய்தாலும் சரி, சேர்மன் செய்தாலும் சரி, எங்களுடைய மந்திரிமார் செய்தாலும் சரி, அந்த நன்மைகள் உங்களை வந்து சேரும். எனவே நல்லதொரு டீம் எங்களிடத்திலே இந்த நிந்தூரிலே இருக்கிறது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செயலாளர் ஜின்னாசர் இங்கு இருக்கிறார். எனவே அவரோடு சேர்ந்த ஒரு அணி, இந்த அவரை உருவாக்குவதற்காக பாடுபட்ட பலர் இங்கு இருக்கிறீர்கள். எல்லாரையும் நாங்கள் நன்றியோடு பார்க்கிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியும் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை கொண்டு சேர்க்கும். பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய பேரிலே கட்டப்பட்ட கட்டிடம், எங்களுடைய ஹசன் அலி எம்பியை நான் காணுகின்ற பொழுது என்னிடத்திலே சொன்னார், இதை முடியுமாக இருந்தால் இதை செய்யுங்கள், இதை முடித்து கொடுங்கள், என்னால் முடிந்த அதை என்னுடைய காலத்தில் நான் செய்திருக்கிறேன் என்று நானும் தாயிர் எம்பியும் ஒரு முறை அன்சில் அவர்களும் இருந்த பொழுது எங்களுக்கு சொன்னார். என்னுடைய மனதிலே இருந்தது. அண்மையிலே இந்த ஜனாதிபதியை சந்தித்து நானும் எங்களுடைய தாயிர் எம்பியும் முத்து முகமது எம்பி அவர்களும் போய் சொன்னோம். 2 கிழமை தான் இருந்தது பட்ஜெட்டுக்கு. அவர் சொன்னார், அறகுறை கட்டடங்கள் 2000 இருக்கிறது, எப்படி நான் அதை கட்டி முடிப்பது என்று சொன்னார். நான் சொன்னேன், 2000தோடு இதை ஒப்பிடாதீர்கள். முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு தலைவராக இருந்து மரணித்து அவருடைய பெயரிலே கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இது.
எனவே நீங்கள் இவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த மாவட்டத்திலே அதிகபட்ச முஸ்லிம் வாக்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த மக்கள் எல்லாம் ஆக குறைந்தது உங்களுக்கு வாக்களித்த மக்களும் சந்தோஷப்படுவார்கள், வாக்களிக்காத மக்களும் சந்தோஷப்படுகின்ற ஒரு பணியாக இது அமையும் என்று சொன்ன பொழுது சொன்னார், இதை தாருங்கள் என்று வாங்கி அவருடைய போலீசாரிடத்திலே கொடுத்து நாளை எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு பட்ஜெட் 2 கிழமையிலே வாசிக்கப்படுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் 300 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லுகின்ற பொழுது நான் அவருக்கு முன்னால் இருந்த பொழுது என்னை கடைக்கண்ணால் பார்த்து இந்த விஷயத்தை வாய்த்து கொண்டு சென்றார். எனவே இதை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை. இது அவர்களுடைய அரசாங்கம் தான் செய்திருக்கிறது. இதை விரும்பினால் இதை செய்ய வேண்டாம் என்று ஆதம்பாவாமியால் தடுத்திருக்க முடியும். எனவே இதுக்குரிய முழு பெனிஃபிட்டும் அந்த என்பிபி அரசாங்கத்துக்கு போவதில்லை. எந்த எதிர்ப்பும் நாங்கள் காட்டவில்லை. அவர்களுடைய அரசாங்கத்துடைய ஜனாதிபதியிடத்திலே தான் நாங்கள் போய் கேட்டோம். அவர்கள் தான் செய்தார்கள். சேர்மன் அவர்கள், எங்களுடைய மெம்பர்மார் எல்லாருமாக சேர்ந்து பூரண ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் அதை செய்வதற்காக. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு எம்பியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தந்தீர்கள், ஒரு சபையை இன்று தந்திருக்கிறீர்கள். அதுக்குரிய கடமையை இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது என்பதை இறைவனை சாட்சியாக வைத்து நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே அன்பு சகோதரர்களே, அதே போல இன்னும் பல விஷயங்களை நாங்கள் திட்டமிடுகிறோம். ஒரு அமைச்சராக அல்லது அரசாங்கத்தின் பங்காளியாக நாங்கள் இருந்திருந்தால் நிறைய விஷயங்களை மிக வேகமாக செய்திருக்கலாம். என்றாலும் எங்களால் முடிந்ததை எதிர்காலத்தில் ஒரு எதிர்க்கட்சி எம்பியாக இருந்து கொண்டு எதை செய்யலாம், எவ்வாறு செய்யலாம் என்று நாங்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாடினால் இன்னும் வேகமாக பல நல்ல பணிகளை செய்வதற்கு காலம் இடம் கொடுக்கும். எனவே இந்த இளைஞர்களிடத்தில் நான் அன்பாக வேண்டிக் கொள்வது, எங்களுடைய எம்பி மெம்பர்மார், நான் இங்கு இருக்கின்ற மெம்பர்மாரை நான் பாராட்ட வேண்டும். விலை போகாதவர்கள், கௌரவமானவர்கள் இந்த மெம்பர்மார். ஏனென்றால் என்னிடத்தில் கூட முஸ்லிம் காங்கிரஸ் சார்பானவர்கள் சொன்னார்கள், ரியாசாதம் அல்லாத வேறொருவரை நாங்கள் சேர்மனாக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்று சொன்னார். எங்களுடைய கட்சியிலே யாரையாவது சேர்மனாக ஆக்குவதாக இருந்தால் இங்கு இருக்கின்ற ஒரு சிலருடைய பேரை கூட என்னிடத்திலே சொன்னார். என்றாலும் கட்சி என்ற அடிப்படையில் எங்களுடைய எந்த மெம்பருக்கும் அவ்வாறான ஆசை வரவில்லை. ஆசை இல்லாமல் அல்ல, சேர்மனாக கொடுத்தால் அழகாக செய்வார்கள். ஆனால் கட்சியுடைய தலைமையும் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியும் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற நேர்மையான உணர்வுள்ளவர்கள் தான் இந்த நிந்தவூர் பிரதேச சபையில் இருக்கின்ற எங்களுடைய மெம்பர்கள் என்பதை நான் மிகவும் கௌரவத்தோடு இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டிக்கொண்டு, அதே போல எங்களுடைய சேர்மன் அவர்களும் ஒரு கற்றவர், ஒரு சமூக உணர்வுள்ளவர். அவர் சேர்மனாக வர வேண்டும் என்பதற்காக இந்த உறுப்பினர்கள், இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தலைமையும் கட்சியும் நம்முடைய ஆதரவாளர்களும், ஏனென்றால் நாங்கள் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதுவும் ஒரு கல்விமானிடத்தில் இதை கொடுத்து இந்த ஊரை எல்லா துறையிலும் முன்னேற்ற வேண்டும் என்று எமது எம்பி பாடுபட்டார், யோசித்தார், சிந்தித்தார். அவருடைய நல்ல நண்பர் தான் எங்களுடைய அஸ்வர் ஜேபி. அவருக்கு சொன்னோம், நாங்கள் கடைசி வருஷத்தை தருகிறோம் என்று எழுதி கொடுத்தோம். என்றாலும் அது பெற்ற கவலை எங்களுக்கு. அதை நான் கதைத்து இந்த இடத்திலே சொல்ல விரும்பவில்லை. என்றாலும் சேர்மன் அவர்கள், அவங்களிடத்தில் நான் அன்பாக வேண்டிக் கொள்வது, மாதத்துக்கு ஒருமுறை இன்று நியமிக்கின்ற இந்த இளைஞர்களோடும் அதே போல எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களும் சேர்த்து மாதத்துக்கு ஒருமுறை இந்த சபை ஏரியாக்களில் இருக்கின்ற குறைநிறைகளை அறிந்து உங்களுடைய அதிகாரிகளின் ஊடாக நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள். அதே போல எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களும் எங்களுடைய சேர்மனும் அதாவது எவ்வாறு அவரை உருவாக்குவதற்காக எவ்வாறு நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீர்களோ அதே போல ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொருவர் பொறுப்பாக பிரிந்து இந்த பிரதேசத்திலே, இந்த மாவட்டத்திலே, இந்த நாட்டிலே ஒரு நல்ல சபை, இந்த நிந்தவூர் சபை என்ற பெயரை நீங்கள் எடுத்து இந்த ஒரு சவால் மிகுந்த நிலையிலே நாங்கள் இந்த சபையை பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சியுடைய தலைமை, ஒரு கட்சியுடைய அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஊரிலே சபையே வேண்டாம் என்ற ஒரு நிலையை கொண்டு வர பார்த்த பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் அதற்கு பின்னால் தியாகங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் இந்த சபையுடைய செயல்பாடுகள் பலபடி மேலாக ஏனைய சபைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இருக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் கூறி, என்று பதவி பெறுகின்ற உறுப்பினர்கள், நீங்கள் சில வேளைகளில் அல்லாஹ் நாடினால் இந்த பாராளுமன்றம் வரை, பிரதேச சபை, நகர அதாவது மாகாண சபை, பாராளுமன்றம் வரை செல்ல முடியும். சில வேளை அமைச்சராக வர முடியும். சில வேளை அல்லாஹ் நாடினால் இந்த கட்சியுடைய தலைவராக கூட வர முடியும். எனவே எல்லா வகையான சந்தர்ப்பங்களும் இந்த கட்சியில் இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு துடிப்போடு, சமூக உணர்வோடு, நான் ஏற்கனவே சொன்னதை போல செயல்படுங்கள் என்று அன்பாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. இஸ்லாம். இதுவரை நேரமும் உங்கள் முன்னால் ஒரு